வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் டொனிட்டா. முதலில் தலைப்புச் செய்திகள். கோஷங்களை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்புவோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றியுறுதி, நவீன் திசாநாயக்க நம்பிக்கை. குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி வேண்டும், கோரிக்கை விடுக்கும் அமைச்சர்கள். முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சியதற்காக 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டமை குறித்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் கண்டனம். ஆழ்கடத்தலுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டம், பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். அரசாங்கம் திருடர்களை பாதுகாப்பதற்காக சிலர் குற்றம் சுமத்தினாலும் திருடர்களை பிடிப்பதற்காக அரசாங்கம் பல புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தெல்தனிய புதிய நீதிமன்ற கட்டட தொகுதியை இன்று திறந்துரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்தோடு ஊழலை ஒழிப்போம் என்பதை அரசியல் கோஷமாக பயன்படுத்துவதை கைவிட்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கடந்த 2 வருடங்களில் 75 புதிய சட்டங்களை அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இதன் மூலம் தெற்காசியாவில் புதிய சட்ட முறைமை செயற்படுத்தும் ஒரே நாடு இலங்கை எனவும் ஊழலை ஒழிக்க பல புரட்சிகரமான நகர்வுகளை முன்னெடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது என சப்ரகமுவ மாகாண ஆளுநர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளதாக சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் அறிவித்துள்ளனர். அதேவேளை ரணில் விக்ரமசிங்கவும் அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் தேசிய வேட்பாளராக போட்டியிடுவார். இவர்கள் மூவருமே பிரதான வேட்பாளர்கள். இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலின் போது மும்முனை போட்டி நிலவும் என்பதால் எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறும். இதுவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கு வெற்றி வாய்ப்பாக அமையும். எனவே ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை எவராலும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதியை வழங்குமாறு அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது மனைவி, மகன், மகள் ஆகியோருக்கு காப்புறுதி வழங்கப்பட வேண்டும் என்று கோருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விசேட குழு கூட்டத்தின் போதே குறித்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாம் மாகாண சபைகளில் இருக்கும் காலத்தில் தமது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்புறுதி வழங்கியதாக அங்கு கருத்து தெரிவித்த அநேக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அதன் காரணமாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்பீட்டு தவணையை தாமதிக்க வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அந்த அமைச்சர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர், தற்போது நிதி தட்டுப்பாடு காரணமாக அது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சிரமம் என தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் கலந்துரையாடவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அமைச்சர்கள் ஒருவருக்கு கிடைக்கும் காப்புறுதியின் பெறுமதி 10 லட்சம் ரூபாவாகும். இந்நிலையில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் அமைச்சர்கள் 116 பேர் வரியற்ற வாகன அனுமதி பத்திரத்தை கோரி சபாநாயகர் மஹித யாபாபை வர்த்தனவிற்கு கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளனர். குறித்த கடிதத்தை சபாநாயகர் ஜனாதிபதியிடம் வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது. சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சியதற்காக பெண்கள் உள்ளிட்ட 4 போலீசாரால் கைது செய்யப்பட்டமை கண்டித்து வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த கண்டன அறிக்கையில், தற்போது தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் வாரத்தை கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு வழங்கி நினைவு கோருகின்றார்கள். இது தமது இழந்த உறவுகளை நினைவு கோரும் செயல் மட்டுமல்ல, உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் கடந்து வந்த பேரவலத்தை, இவற்றின் மத்தியிலும் உயிர் பிழைத்த அதிசயத்தை மீட்டு பார்க்கும் ஒரு நிகழ்வாகவும் உள்ளது. இந்நிலையில் கடந்த ஓரிரு தினங்களுக்கு முன் சம்பூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சியதன் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 போலீசாரால் இரவு வீடு புகுந்து துன்புறுத்தி கைது செய்து கொண்டு சென்றுள்ளனர். போலீசாரின் இந்த காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கையை வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் ஆகிய நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். மேலும் இது தொடர்பில் பெண்கள் அமைப்புகள் தமது கண்டனத்தை தெரிவித்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைக்கின்றோம். மேலும் போலீசாரின் காட்டு மிராண்டித்தனம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதை சர்வதேச நாட்டு தூதுவர்கள் உணர்ந்து இலங்கைக்கு தங்கள் கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் உரியவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு இலங்கை அரசாங்கம் போதுமான முயற்சி எடுக்கவில்லை என ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுவர் உதயங்க வீரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார்.
சம்பவம் தொடர்பிலான விசேட ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த உதயங்க வீரதுங்க, வேலைக்காக குடிபெயர்ந்த இலங்கையர்கள் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சிலர் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்துள்ளதால் அவர்கள் தொடர்பில் கவனம் செலுத்த முடியாது என அமைச்சர் ஒருவர் கூறினார். இது முற்றிலும் தவறானது. அவர்கள் இலங்கையின் குடிமக்கள். அவர்களை காப்பாற்றுவது எமது பொறுப்பு. இவர்கள் இலங்கை அரசாங்கத்தின் அங்கீகாரமின்றி இடம்பெயர்ந்துள்ள போதிலும் அரசாங்கத்தின் ஈடுபாட்டுடன் அவர்கள் போரில் ஈடுபடுவதற்கு பட்டியலிடப்பட்டுள்ளனர். இந்த நபர்கள் ரஷ்ய அரசாங்கத்துடன் போரில் ஈடுபடுவதற்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளனர். அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் முயற்சிகளுக்கு இது உதவியாக இருக்கும். நான் ஒரு ராஜதந்திரியோ அல்லது தூதுவனோ அல்ல. ஆனால் இந்த நபர்களை திருப்பி அனுப்ப முடியும் என்பதை என்னால் கூற முடியும். ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு அழைத்து வரும் முயற்சிகளுக்கு நான் உதவுவதற்கு தயாராக உள்ளேன் என அவர் கூறியுள்ளார். ரஷ்ய உக்ரைன் போருடன் தொடர்பு பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் தொடர்பில் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளதாக பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டாரதின்னகோன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் இதனை தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஷ்ய உக்ரைன் போருடன் தொடர்பு பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் தொடர்பில் நாம் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். கடந்த பாதுகாப்பு சபை கூட்டத்தில் இந்த விடயம் ஆராயப்பட்டுள்ளது. ஆள் கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக தராதரம் பாராமல் சட்டத்தின் மூலம் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். இந்த விவகாரம் தொடர்பாக சுமார் 288 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. ஆழ்கடத்தல் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட இராணுவ அதிகாரி உட்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆழ்கடத்தல் குறித்து சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். அதிக சம்பளம் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த ஆழ்கடத்தலில் பலர் சிக்கியுள்ளனர். எனவே இந்த ஏமாற்று முயற்சிகளில் பொதுமக்கள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என அரசாங்கம் கேட்டுக்கொள்கின்றது என்றார். இதேவேளை ரஷ்ய உக்ரைன் மோதலில் இலங்கையின் ஓய்வு பெற்ற 16 இராணுவத்தினர் உயிரிழந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழர்களுக்கு எதிராகவே வடக்கு கிழக்கில் யுத்தம் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமானால் தனி நாடு என்ற அவர்களின் கோஷம் வெற்றி பெறும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர நேற்று நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக சாட்சியம் திரட்டும் நடவடிக்கைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கை இராணுவத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்பது குறித்து உறுப்பு நாடுகளுடன் கலந்துரையாடுவதாக ஐநா சபையில் உயர் ஸ்தானிகர் குறிப்பிட்டுள்ளமை சாதாரண விடயமல்ல. 30 வருட கால யுத்தத்தின் போது இஸ்ரேல் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. புலிகளுக்கு எதிராக அமெரிக்கா எவ்வித பிரேரணைகளையும் கொண்டு வரவில்லை. அதே போன்று இலங்கை இராணுவத்துக்கு ஆதரவாகவும் இந்த பிரேரணைகளையும் அமெரிக்கா கொண்டு வரவில்லை. விடுதலை புலிகளுக்கு எதிரான தாக்குதலை நிறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அரசியல் தீர்வு குறித்து ஆராயுமாறு அமெரிக்கா அழுத்தம் பிரயோகித்தது. விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்க 29,000 இராணுவத்தினர் தமது உயிரை தியாகம் செய்தார்கள். இந்த தியாகத்திற்கு தற்போது மதிப்பளிக்கப்படுகின்றதா என்பது சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. இலங்கை இராணுவத்தினருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வெளியக பொறிமுறை நீடித்தால் இலங்கையில் சுயாதீனத்துக்கு பாதிப்பு ஏற்படும். தமிழர்களுக்கு எதிராகவே யுத்தம் நடத்தப்பட்டது என்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் வடக்கு கிழக்கில் தனி ஈழத்தை ஸ்தாபிப்பதற்கு முயற்சிக்கின்ற அடிப்படைவாத நோக்கம் வெற்றி பெறும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார்.